உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகிறாரு, எந்தெந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுக்க போகிறாருன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சனி பகவானுடைய வக்ர பயிற்சிக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி சனி பகவானுடைய காயத்ரி ஓம் காகத் வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லி 12 ராசி அன்பர்களுக்கும் சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே எதையும் சாதிக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள். ஒன்று நினச்சிட்டிங்க அப்படின்னா அது செய்தே முடிக்கக்கூடியவர்கள், தலைமை பண்பு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், நிர்வாகத்திறன் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். முக்கியமாக பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க வேலையிலையும் சரி, வீட்லேயும் சரி, தொழிலும் சரி மென்மேலும் ஒரு பெரிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி என்பர்கள். இந்த ராசி என்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார். ஒரு கடந்த 2 ஆண்டுகளாக சிம்ம ராசி என்பர்கள் அதிகமான மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கீங்க. நிறைய சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றுமே இருக்காது, ஆனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்குது. அது முக்கியமாக வேலை செய்யக்கூடிய சிம்ம ராசி என்பர்கள். நான் ஒரு காலத்தில் பெரிய பொசிஷனில் இருந்தேன் சார், இப்போ என்னுடைய பவர்ஸ் எல்லாம் பிடிங்கிட்டு நான் சும்மா டம்மியாக இருக்கேன் சார். ஆஃபீஸில் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் சார், நடக்க மாட்டேங்குது சார். அதேமாதிரி வேலைக்கு முயற்சி பண்ணுறேன், வேலை இல்லாமல் இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. நிறைய இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டேன், எல்லாம் செஞ்சுட்டேன், கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு காரணத்தினால வேலை கிடைக்காம இருக்குது. பயங்கரமான ஒரு மென்டல் டிப்ரெஷனில் இருக்கேன் சார். ஆஃபீஸில் இருக்கவங்களும் ஒரு மாதிரி இருக்காங்க, வேலை இல்லாதவங்களும் ஒரு மாதிரி இருக்காங்க. வேலையில் நல்ல பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த ஒரு 2 ஆண்டுகள் இருக்குது. அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை, ஒரு 6 மாதம், ஒரு டெம்பரவரி ரிலீஃப்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்டரிம் ரிலீஃப்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அப்போ இந்த காலகட்டத்தை கரெக்டாக பயன்படுத்தி வேலை இல்லாதவரும் வேலை தேடிக்கங்க. அந்த அஷ்டமஸ்தானத்துடைய அஷ்டம சனியுடைய பிரச்சனைகள் தாக்கங்கள் குறையக்கூடிய ஒரு 6 மாதம். அதனால் இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும், வேலையில் மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். அதே போல் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த 6 மாதத்தில் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும். அதே போல் நிறைய பேருக்கு இடம் மாற்றத்துடன் ஒரு வேலை மாற்றம் உண்டு. இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, வேறு ஏதாவது ஒரு ஊர் கிடைக்குது, கிளம்பி போயிடுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சிம்ம ராசி என்பவர்கள் அக்டோபர் மாதம் ஒரு வெளியூர் போய் வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. சார் நான் வெளிநாடுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார், கிடைக்கவே மாட்டேங்குது சார், இப்போல்லாம் முதல் மாதிரிலாம் இல்லை சார், நிறைய பிரச்சனைகள் இருக்குது, வெளிநாட்டில் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது, அங்கே அது அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுன்றாங்க, இங்கே வேலை இல்லைன்றாங்க, இங்கே இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு சார், எங்கே சார் கிடைக்கும்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த அக்டோபருக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதற்கான முயற்சிகளை செய்கிறது நல்லது. இப்போ நீங்கள் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும், வெளியூர் போய் வேலை பார்க்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அக்டோபர் மாதம் கண்டிப்பாக வெளியூர் போய் வேலை சேர்ந்துருவீங்க. அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளே கண்டிப்பாக சேர்ந்துருவீங்க, அது எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் வெளிநாட்டில் நிறைய சிம்ம ராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா பயங்கரமான பிரச்சனையில் இருக்கீங்க, நெருக்கடியில் இருக்கீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு குழந்தைகளால் பிரச்சனைகள், அங்கே ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் வெளிநாட்டில் இருக்கவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம், வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம், அங்கேயே பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நேரம், குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்லது நடக்கும், மன ரீதியான போராட்டங்கள் குறையும், உடல் ரீதியான பாதிப்புகள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்.
அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தொழில் செய்யக்கூடியவங்க அப்படியே சின்ன பின்னமாக போயிட்டீங்க. பயங்கர நஷ்டம் சார், பிஸ்னஸே இல்லை சார், சும்மா இருக்கேன் சார், கடன் அதிகமாகிடுச்சு சார், பணம் கட்ட முடியல சார், இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டுருக்கேன் சார், இருக்கிற பணம்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு சார், பொருளாதார வளர்ச்சியே இல்லை, பயங்கரமான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் இருக்கீங்க. அந்த நிலைமை மாறக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில். பொருளாதார வரவுகள் ஏற்படும், பிரச்சனைகள் தீரும், வாய்ப்புகள் கைகூடும். எல்லாருக்கும் என்னென்னா பக்கத்தில் பிரகாசமாக தெரியுது சார், ஆனால் அது கிடைக்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய சிம்மராசி என்பவர்கள் இருக்காங்க. அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்கு பலவிதமான வழிகளில் வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம், முக்கியமாக பண ரீதியான பிரச்சனைகள் தீரும் சார். அது தீர்ந்தால் போகும் சார். இப்போலாம் பார்த்தீங்கன்னா 5000 10,000 கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் பல லட்சங்கள் புரட்டிகிட்டு இருந்தேன், கேட்ட இடத்துலலாம் பணம் கிடைக்கும். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னே தெரில, அப்படியே டோட்டலாக லாக் ஆகி உக்காந்துருக்கேன் சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், வர வேண்டிய இடத்துல பண வரவுகள் கண்டிப்பாக வந்தே தீரும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் காதலில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த சிம்ம ராசி என்பது. நிறைய பேருக்கு காதலில் தோல்வி முதல்ல, அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி வீட்டில் போய் சொன்னால் பெரிய சண்டை பிரச்சனை நடக்காமல் இருந்துச்சு. அந்த நிலைமைகள் மாறி இப்போ அந்த காதல் வெற்றி பெறக்கூடிய நேரம், திருமண வாய்ப்புகள் கை கொடுக்கக்கூடிய நேரம், காதல் திருமணமாக மாறக்கூடிய நேரம். அதுமாதிரி திருமணமே ஆகாதவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா திருமண வாய்ப்புகள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரமாக இருக்கும் போது அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் நிறைய பேருக்கு கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள், கருத்தொற்றுமை இல்லாமல் பிரிந்து வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஒரே வீட்லேயே 2 ரூமில் பேசாமல் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு நிறைய பேர் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க. ஆனால் திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாத நிலை நிறைய சிம்மராசி என்பதற்கு இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயராக இருக்குது. அது நல்லா இருந்தவங்களும் அப்படி தான் இருக்காங்க, ஏற்கனவே பிரச்சனையில் இருந்தவங்களும் அதிகப்படியான பிரச்சனையில் இருக்காங்க. அந்த நிலைமை மாறக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் அந்த நிலைமையிலேருந்து வெளில சேர்ந்து வாழ்வதற்கான, சந்தோஷமான வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாமே அப்படியே இழுத்துக்கிட்டே போயிருக்கும். என்ன சார் பண்ணுறது, எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல, பயமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த வழக்குகள்லேருந்து விடுதலை ஆகக்கூடிய நேரம், வெற்றி பெறக்கூடிய நேரம், பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதற்கான முயற்சிகளை செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் சிம்ம ராசி என்பவர்களுக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் போனேன் சார், அது பார்த்திங்கன்னா நடக்கலை, பணம் தான் போச்சு, எனக்கு பொருள் தான் விரயமாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். மன ரீதியான பாதிப்புகள் நிறைய இருக்குது சார். எல்லாருக்கிட்டையும் சண்டை பிரச்சனை, ஏதோ ஒரு மன வருத்தம் எல்லாருக்குமே இருந்தது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு. அந்த நிலைமை மாறி கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது பார்த்திங்கன்னா ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து அது அக்டோபருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மனநிலை மாறி நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, எல்லாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரி, எல்லாருக்கிட்டையும் பழகிற மாதிரி, எல்லாரும் யாரெல்லாம் உங்ககிட்ட சண்டை போட்டாங்களோ அவங்களாம் உங்ககிட்ட சேர்ந்து பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய சிம்மராசி என்பதெல்லாம் என் குழந்தை, என் பையன் என்கிட்ட பேச மாட்டேறான், என் பொண்ணு என்கிட்ட பேச மாட்டேறான்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ரொம்ப வெறுத்து போயிட்டேன் சார், என்ன சார் வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி வக்கர பயிற்சி பலனாக இருக்க போது. அதே போல் நிறைய பேருக்கு சாதிக்க முடியாத விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. சில விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணி ரொம்ப ஈஸியாக நடந்த விஷயங்கள்லாம் எனக்கு எதுவுமே நடக்கலை சார் சொல்லக்கூடியவர்களுக்கு அது எல்லாமே உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த சனி வக்கர பயிற்சி மூலமாக இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் மாறப்போகுது. பண வரவுகள் வரும், பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், அதே போல் நீண்ட காலமாக வராத பணம் வரும், உடல் ரீதியான பாதிப்புகள் குறையும், மன ரீதியான பாதிப்புலேருந்து வெளில வரக்கூடிய நேரம், இது மாதிரி பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இதெல்லாம் ஒரு 6 மாதம் இருக்குது. அதில் என்னெல்லாம் நம்ம செஞ்சுக்க முடியுமோ அதெல்லாம் செய்து கொள்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக இதை விட அதிகப்படியான பலனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா கோச்சாரம், அது தவிர தசா புத்தி அப்படின்றது சேர்த்து பார்ப்போம்.
தசாபுத்தியில் காலங்கள் சரியில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ராகு தசை மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்கு. பொருளாதாரத்திலையும் உறவுகள்லையும். கேது தசை, புதன் தசைகள் மிகப்பெரிய கடன்களை கொடுத்துருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ஜாதகத்தில் எதனால் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு அந்த கர்ம வினையை பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் 99 ரூபாய்க்கு. அதில் பலன்கள் வராது. அதே போல் ஜாதகத்தை 51 பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம். அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே போல் சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களா ஜாதகம் அப்படின்னு கேட்குறீங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு இல்லை யாருக்காக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நோட்டில் எழுதி தரும். வேணுன்றவங்க கால் பண்ணலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் விரிவாக திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, வாஸ்து முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னங்கள் எல்லாமே பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதுமாரி இந்த பயிற்சி வகுப்பு ஆன்லைன்லேயும் நடக்குது, நேரடி வகுப்பாக நடக்குது. இது வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன்லையும் சேர்ந்து படிக்கிறாங்க, வெளியூரில் இருக்கவங்க ஆன்லைன் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.